ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஓகே, பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பொதுவாக நம்ம பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்று நம்ம ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா டாக் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை டவுட்டா கேட்டிருந்தீங்க. அதாவது ஸ்பீக் சொல்லணுமா இல்ல டாக் சொல்லணுமா, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானா, இல்ல ஏதாவது இந்த ரெண்டுத்துக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறதா, ஸ்பீக் versus talk அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. So today I am going to explain the difference between two important confusing verbs in English. So these are commonly used verbs. Okay, பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய verbs ஸ்பீக் அண்ட் டாக் ரெண்டுமே ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, எந்தெந்த சூழ்நிலைகளில் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பல எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் நடுவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இங்கிலீஷ் நம்ம சூப்பரா பேச முடியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? So these are the differences between speak and talk. ஓகே, சின்ன டிஃப்ரென்ஸ் தான், நம்ம ரொம்ப பெரிய அளவில் போட்டு நம்ம குழப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரைட்? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பீக் அப்படிங்கிறதும் டாக் அப்படிங்கிறதும் ரெண்டுமே வேர்ப். வேர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்ப், நம்ம செய்யக்கூடிய செயல் தான் பேசுறது அப்படிங்கிறது. ஸோ ஸ்பீக் இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக். அண்ட் தென் டாக் இதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ட். ஸோ யூ ஷுட் நோ அபவுட் இட். ஸோ ஸ்பீக் நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஃபார்மல் சிச்சுவேஷன். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபார்மலான சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்பீக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்மலான சிச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்றீங்க, நீங்கள் மேனேஜர் கிட்ட பேசணும். ஓகே, நான் மேனேஜரிடம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் மேனேஜரிடம் பேச விரும்புகிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ மேனேஜர் அப்படிங்கிறவங்க நம்மளை விட ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம். நீங்க ரொம்ப ஃபார்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பணிவா ஒரு ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேசஸ்ல நம்ம பேசுறதுக்கு நம்ம இந்த ஸ்பீக் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க நான் மேனேஜர் கிட்ட பேச விரும்புறேன். இங்க நம்ம ஃபார்மலா நம்ம பேசணும், நம்ம ஃப்ரெண்ட்லியா பேச முடியாது. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஐ வாண்ட் to speak to the manager. That's it. I want to speak to the manager. நான் மேனேஜர் கிட்ட பேச விரும்புறேன். I want to speak to the manager. இந்த இடத்துல நான் ஏன் இங்க ஸ்பீக் நம்ம போட்டிருக்கோம்? யாருக்கா தெரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இது ஒரு ஃபார்மலான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்ம நடந்துக்கணும் ஆஃபீஸ்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பேசும்போது நீங்க ஸ்பீக் அப்படிங்கிறதா யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பதிலாக நம்ம டாக் போட்டு பேசி பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஐ வாண்ட் டு டாக் டு த மேனேஜர் ஒரு மாதிரி பணிவா இல்லாம, பொலைட்டா இல்லாம, ஃபார்மலா இல்லாம, இன்ஃபார்மலா இருக்கும். ஓகேவா? ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு த மேனேஜர். இதே இது உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்றீங்க, யூ ஆர் டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க அல்லது மெசேஜ் பண்றீங்க, நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். அங்க நம்ம ஃபார்மலா பேசுவோமா? நோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கேஷுவலா பேசுவோம், ரொம்ப பொலைட்டா பேச மாட்டோம், ரொம்ப கேஷுவலான கான்வர்சேஷனா இருக்கும். அதுக்கு பேரு தான் இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். ஓகேவா? அந்த சூழ்நிலையில நீங்க டாக் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன், இதே சென்டென்ஸ் தான், ஆனா ஃப்ரெண்டை பார்த்து சொல்றீங்க. ஐ வாண்ட் டு டாக் டு யூ. That's it. I want to talk to you. I want to talk to you. So இந்த இடத்துல நம்ம ஏன் டாக் போட்டிருக்கோம்? அது ஒரு இன்ஃபார்மலான சிச்சுவேஷன், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் நீங்க பேச போறீங்க இல்லையா? அங்க நம்ம ஃபார்மலா பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இன்னொரு கொஸ்டின் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்றீங்க ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு த மேனேஜர் அப்படின்னு சொல்றீங்க. உங்க மேனேஜர் கிட்டே நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்ப நீங்க சொல்றீங்க நான் மேனேஜரிடம் பேசினேன். பாஸ்ட்ல சொல்றீங்க. நான் மேனேஜரிடம்
பேசினேன். இதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் டென்சஸ்ல வந்து நான் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். எப்படி சொல்லுவீங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஈஸியா சொல்லுங்க. ஸ்பீக் யூஸ் பண்ணி சொல்லுவீங்களா இல்ல டாக் யூஸ் பண்ணி சொல்லுவீங்களா? நான் மேனேஜரிடம் பேசினேன். ஸோ நான் மேனேஜர் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. எப்படி சொல்லுவீங்க? ஐ ஸ்போக், ஏன்னா பேசினேன் அப்படிங்கிறது பாஸ்ட். நான் மேனேஜரிடம் பேசினேன், ரொம்ப பணிவா ஃபார்மலா தான் பேசணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஐ ஸ்போக் டு த மேனேஜர். That's it. I spoke to the manager. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஃபார்முலா நீங்க பேசணும், ஒரு அஃபிஷியல் கான்வர்சேஷன். Then you have to use a verb. Speak. Speak-ஓட past form spoke. பேசினேன் அப்படின்னு இருக்கு, ரைட்? இதே இது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லணும். நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், என் நண்பனிடம் பேசினேன். இங்க வந்து அந்த ஃபார்முலா சொல்ல தேவையில்லை, நீங்க இன்ஃபார்முலா சொன்னா போதும். எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஐ பேசினேன். So you have to use the past form of talk. I talked to my friend. I talked to my friend. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். இந்த இடத்துல வந்து சிலருக்கு கன்ஃபியூஷன் வரும், இங்க வித் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. யூஸ் பண்ணிக்கலாம். I spoke with my manager. I talked with my friend. தப்பே கிடையாது. பட் டூ வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கும், நல்லா இருக்கும். I spoke to the manager. I talk to my friend. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் என்னோட அம்மா கிட்ட பேசினேன். நான் என்னுடைய அம்மாவுடன் பேசினேன். அதை எப்படி சொல்லுவீங்க? இங்க ஸ்பீக் யூஸ் பண்ணணுமா இல்ல டாக் யூஸ் பண்ணுவீங்களா? வெரி குட். I talked to my mother or I talked to my mom. ஏன்னா இது வந்து இன்ஃபார்மல் சிச்சுவேஷன், நீங்க ஃபார்மலா பேசணுங்கிற அவசியம் கிடையாது. Okay, so let's move on to the next one. Used for one-way communication. Used for one-way communication அப்படின்னா வந்து நீங்க மட்டும்தான் பேசுவீங்க, மற்றவங்க எல்லாரும் மேபி லிசனர்ஸா இருப்பாங்க, மற்றவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. பட் இங்க டாக் அப்படிங்கிறது வந்து used for two-way communication. போன்ல பேசும்போது நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட பேசுவோம், அவங்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க. two-way communication. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து டாக் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ யூஸ்ட் ஃபார் ஒன்-வே கம்யூனிகேஷன். ஒன்-வே கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம மட்டும் தான் பேசுவோம். அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ மினிஸ்டர் வந்து ஸ்டேஜ்ல பேசினாரு. மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டேஜ்ல பேசினாங்க அப்படின்னா அவர் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன்-வே கம்யூனிகேஷன். அவர் பேசுவாங்க, மற்ற பீப்புள் எல்லாரும் வந்து அதை கவனிப்பாங்க. அதுதான் வந்து ஒன்-வே கம்யூனிகேஷன். ஒருத்தர் மட்டும் மைக்ல பேசுவாங்க இல்லையா? இதே மீட்டிங்ல நான் பேசினேன், நம்ம பேசுவோம், மற்றவங்க எல்லாரும் கவனிப்பாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும், அந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம மட்டும் பேசினா மற்றவங்க கவனிப்பாங்க. ஸோ இதுக்கு பேரு தான் வந்து ஒன்-வே கம்யூனிகேஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். இப்போ மினிஸ்டர் ஸ்டேஜ்ல பேசினாரு, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மினிஸ்டர் ஸ்போக். பேசினார், த மினிஸ்டர் ஸ்போக். ஸ்டேஜ்ல, ஆன் த ஸ்டேஜ். த மினிஸ்டர் ஸ்போக் ஆன் த ஸ்டேஜ். ஓகே, நான் கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், பேசுவேன். நான் கான்ஃபரன்ஸில் பேசுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் பேசுவேன். ஐ வில் ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்-வே கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட், யூஸ்ட் ஃபார் டூ-வே கம்யூனிகேஷன். டாக் அப்படிங்கிறது வந்து டூ-வே கம்யூனிகேஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டூ-வே கம்யூனிகேஷன் அப்படின்னா ரெண்டு பேருமே பேசுறது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே பேசுவோம் ஆப்வியஸ்லி. ஓகே, மீட்டிங், கான்ஃபரன்ஸ், அதே மாதிரி ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ், அதே மாதிரி டீச்சர் வந்து கிளாஸ்ல பேசுறது, த டீச்சர் இஸ் ஸ்பீக்கிங் டு த கிளாஸ், அது வந்து எல்லாமே ஒன்-வே கம்யூனிகேஷன். இது ஃபோன்ல பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றது, லைக் வீடியோ கால் பேசுறது, இதெல்லாம் வந்து டூ-வே கம்யூனிகேஷன். அந்த மாதிரி இடங்களை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are talking about
the movie. They are talking about the movie. இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து டாக் யூஸ் பண்ணிருக்கோம்? இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால நான் ஐஎன்ஜி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் த மூவி அப்படின்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த படம் நல்லா இருந்துச்சுடா, அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவோம், ஆமாடா சூப்பரா இருந்தது அந்த படம். ஸோ இது வந்து டூ வே கம்யூனிகேஷன். தே ஆர் டாக்கிங் அபவுட் த மூவி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், நாங்க நேத்து நைட்டு 2 மணி நேரம் பேசணும். நாங்க நேத்து நைட்டு 2 மணி நேரம் பேசணும். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க நேத்து நைட்டு 2 மணி நேரம் பேசினோம். கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் நேற்று இரவு 2 மணி நேரம் பேசினோம். இது டூ வே கம்யூனிகேஷன். அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொல்லுவான், அந்த மாதிரி. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? நாங்கள் பேசினோம், we talked. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பேசினோம், we talked 2 மணி நேரம், for 2 hours. நேற்று இரவு, last night. That's it. We talked for 2 hours last night. நேற்று நைட் நாங்கள் 2 மணி நேரம் பேசினோம். ஸோ இது வந்து டூ வே கம்யூனிகேஷன். நான் மட்டும் பேசிட்டே இருக்க முடியாது. ஒரு மீட்டிங்ல, ஒரு கான்ஃபரன்ஸ்ல, ஸ்டேஜ்ல, ஓகே, டீச்சர் கிளாஸ்க்கு முன்னாடி, இதெல்லாம் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்னா இதுதான். நம்ம போன்ல பேசுறது, ஒரு படத்தை பத்தி பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறது, அதே மாதிரி கேள்வி கூட கேட்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இது கூட ஒரு டூ வே கம்யூனிகேஷன் தான். கேன் ஐ டாக் டு யூ ஃபார் அ மினிட்? கேன் ஐ டாக் டு யூ ஃபார் அ மினிட்? நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இந்த மாதிரி கேட்கறது. ஓகே, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டாக் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், யூஸ்ட் ஃபார் ஸ்பீக். ஓகேவா? யூஸ்ட் ஃபார் லாங்குவேஜஸ், ஸ்பீச்சஸ், எபிலிட்டி டு கம்யூனிகேட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. கடைசியா உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு, நல்லா கவனிங்க. ஓகே, யூஸ்ட் ஃபார் லாங்குவேஜஸ், மொழிகள். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். அதை எப்படி சொல்லுவீங்க? என்னால இங்கிலீஷ் பேச முடியும். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். என்னால் பேச முடியும் அப்படின்னா ஐ கேன். இந்த இடத்துல நம்ம ஏன் ஸ்பீக் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஸ்பீக்கு அப்புறமா வரக்கூடியது ஒரு லாங்குவேஜ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஐ கேன் டாக் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டா தப்பு. தட் இஸ் இன்கரெக்ட். பிகாஸ் லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி யூ ஹாவ் டு யூஸ் த வேர்ப் ஸ்பீக். டோன்ட் யூஸ் டாக். இதே இது எனக்கு வந்து 3 மொழிகள் தெரியும், அல்லது என்னால 3 மொழிகள் பேச முடியும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ கேன் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். 3 மொழிகள் என்னால் பேச முடியும். ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்பீக் போடணும். டோன்ட் யூஸ் டாக். நெக்ஸ்ட், ஸ்பீச்சஸ். ஸ்பீச்சஸ்னா ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல பேசினேன், நான் வந்து கான்ஃபரன்ஸ்ல பேசினேன், நான் மீட்டிங்ல பேசினேன். ஒரு எக்ஸாம்பிள், நான் மீட்டிங்கில் பேசினேன். ஐ ஸ்போக் அட் த மீட்டிங். ஐ ஸ்போக் அட் த மீட்டிங். நான் மீட்டிங்ல பேசினேன். இந்த இடத்துல நம்ம டாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மீட்டிங் அப்படிங்கிறது பொதுவா ஸ்பீச்சஸ். மீட்டிங்ல மட்டும் நம்ம பேச மாட்டோம். மீட்டிங், மேடை பேச்சுக்கள், கான்ஃபரன்ஸ், இது எல்லாமே அதுல அடங்கும். ஓகே, நெக்ஸ்ட், எபிலிட்டி டு கம்யூனிகேட். எபிலிட்டி டு கம்யூனிகேட் அப்படின்னா கொஞ்சம் மெதுவா பேசு. எபிலிட்டினா திறன். ஓகேவா? மெதுவா பேசு, கத்தி பேசாத, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல யூ ஹாவ் டு யூஸ் அ வெர்ப் ஸ்பீக். ஸோ லெட்ஸ் see some examples. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ஒருத்தன் வந்து வேகமா பேசிட்டு இருக்கான். ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு இருக்கான். நீங்க சொல்றீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவா பேசுப்பா. அதை எப்படி சொல்லுவீங்க? ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. கொஞ்சம் மெதுவா பேசு. ஸோ ஸ்லோலி அப்படிங்கிறது அந்த எபிலிட்டி டு ஸ்பீக், கம்யூனிகேட், அதுதான் குறிக்குது. அதை வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த மொழி தெரியும், அந்த மொழி தெரியும், இந்த லாங்குவேஜ்னால பேச முடியும், அதை குறிக்கும். ஓகே, எதுனால வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி கத்தி லவுடா பேசாத. டோன்ட் ஸ்பீக் லவுட்லி. சத்தமா பேசாத. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ஸ்பீக் அப்படிங்கிற அந்த வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி டாக் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்ட் இன் டெய்லி ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷன். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. 1 2 கிடையாது, நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஐ டாக் டு யூ நவ்? நான் இப்போ உங்ககிட்ட பேசலாமா? ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க, கேன் ஐ டாக் டு யூ நவ்?
எக்ஸாம்பிள், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். சும்மா கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அதுதான் அந்த இன்ஃபார்மல். இது ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. ஓகேவா? கேன் ஐ டாக் டு யூ நவ்? நான் இப்போ உங்ககிட்ட பேசலாமா? நான் என் ஃப்ரெண்டு கூட பேசுறேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட். ஐ எம் டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி வந்து டெய்லி கம்யூனிகேஷன், டெய்லி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஐஎன்ஜி சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி டென்சஸ் தெரியும் போது அந்த வேர்போட ஸ்டேஜஸ் மாறிட்டே இருக்கும். ஐ மீன் பிரசன்ட் ஃபார்ம்னா பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் சிச்சுவேஷனா பாஸ்ட் ஃபார்ம். ஸோ கண்டினியூஸ்ல நீங்க பேசுறீங்கன்னா கண்டினியூஸ். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு யூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதாங்க. தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல இதுல வித்தியாசமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குழப்பம் எதுவும் இல்லையே. ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் எந்த குழப்பம் இல்லையே. இப்போ ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. எங்க ஸ்பீக் வரும், எங்க டாக் வரும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? Okay, I have written 10 sentences. Okay, you have to fill in these blanks, right? Are you ready? ஸோ எங்கெல்லாம் வந்து ஸ்பீக் வரும், எங்க வந்து டாக் வரும் அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. உங்க மார்க்ஸை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் சேர்ந்தே தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கூட செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஃபர்ஸ்ட் ஒன். Can I blank to you for a minute? Can I speak to you for a minute or can I talk to you for a minute? ஸோ ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன், அதே மாதிரி 2-way கான்வர்சேஷன். நீங்களும் பேச போறீங்க, அவங்களும் பேச போறாங்க. ஸோ உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ எப்படி கேட்பீங்க? Can I talk to you for a minute? Next, please blank loudly, I can't hear you. Please speak loudly, please talk loudly, I can't hear you. Which one is correct? ஸோ எபிலிட்டி. ஸோ நம்ம வந்து கத்தி பேசுறது, ஸ்லோவா பேச வைக்கிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்பீக். ப்ளீஸ் ஸ்பீக் லவுட்லி. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஐ கான்ட் ஹியர் யூ. எனக்கு கேட்கல. நெக்ஸ்ட், ஷி கேன் பிளாங்க் 3 languages. ஷி கேன் அவளால் முடியும், அவளால் 3 மொழிகள் பேச முடியும். லாங்குவேஜ் வந்திருக்கு, 3 languages. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஸ்பீக். ஷி கேன் ஸ்பீக் 3 languages. நெக்ஸ்ட், த மேனேஜர் வில் பிளாங்க் அட் த கான்ஃபரன்ஸ். மேனேஜர் வந்து கான்ஃபரன்ஸ்ல பேசுவார், ஃபியூச்சர். ஸோ எது வரும்? த மேனேஜர் வில் ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ்னு வருமா? த மேனேஜர் வில் டாக் அட் த கான்ஃபரன்ஸ்னு வருமா? ஸோ கான்ஃபரன்ஸ்ல பேசுவாங்கன்னா முன்னாடி நின்று பேசுவாங்க, மிச்ச எல்லாரும் வந்து கவனிப்பாங்க. ரைட்? அப்போ 1-way கம்யூனிகேஷன். ஸோ இவ தான் பேசுவார், மற்ற எல்லாருமே கவனிக்க தான் செய்வாங்க. ஃபோன்ல பேசுற மாதிரி 2 பேருமே பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ என்ன வரும்? த மேனேஜர் வில் ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட், we need to blank about your marks. We need to speak about your marks னு வருமா? We need to talk about your marks அப்படின்னு வருமா? நம்ம உன்னோட மார்க்ஸை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்றாங்க குழந்தைங்க கிட்ட, நம்ம கொஞ்சம் மார்க்ஸை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இது 2-way கம்யூனிகேஷன். ஏன்னா பேரண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க, ஏன்டா மார்க் கம்மியாயிட்ட? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், இல்ல மம்மி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சது, நான் விட்டுட்டு வந்துட்டேன், டைம் இல்லை. ஸோ இது 2-way கம்யூனிகேஷன். அப்போ என்ன வரும்? We need to talk about your marks. Next, let's blank later. இது வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? லெட்ஸ் ஸ்பீக் லேட்டரா இல்ல லெட்ஸ் டாக் லேட்டரா? லெட்ஸ் டாக் லேட்டர். ஏன்னா சும்மா கேஷுவலா சொல்றது, அப்புறமா பேசலாம். லெட்ஸ் டாக் லேட்டர். நெக்ஸ்ட், ஐ வாண்ட் டு பிளாங்க் டு த பிரின்சிபல். ஸோ நான் வந்து பிரின்சிபல்கிட்ட பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப ஃபார்மலாக தான் பேசுவோம். அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்பீக். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு த மேனேஜர். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே, குட். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், தே பிளாங்க் ஃபார் 3 hours லாஸ்ட் நைட். அவங்க லாஸ்ட் நைட்னா முடிஞ்சிருச்சு, நேற்று இரவு. அப்போ பாஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்போக்குன்னு சொல்லுவீங்களா, டாக்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா?
அவங்க பேசினாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ 2-way கம்யூனிகேஷன். அப்போ they talked. இங்கேயும் பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க லாஸ்ட் நைட், நேற்று இரவுன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட், டோன்ட் பிளாங்க் டியூரிங் த மூவி. டோன்ட் ஸ்பீக் டூரிங் த மூவியா இல்ல டோன்ட் டாக் டூரிங் த மூவியா? ஸோ படம் பார்க்கும்போது பேசாதீங்க, இது வந்து ஒரு கேஷுவலா சொல்றது, அதனால நம்ம டாக் யூஸ் பண்ணலாம். கேஷுவலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. டோன்ட் டாக் டியூரிங் த மூவி. நெக்ஸ்ட், he blank to me about his job yesterday. அவன் நேற்று அவனோட வேலையை பத்தி என்கிட்ட பேசினான், நேற்று பேசினான். அப்ப ஸ்போக் வருமா, டாக்ட் வருமா? இப்போ ஒருத்தன் பேசும்போது அவன் என்கிட்ட பேசுவான், நானும் அந்த ஜாப் பத்தி அவன்கிட்ட பேசுவேன். 2-way கம்யூனிகேஷன் இல்லையா? அப்ப என்ன வரும்? he talked, right? he talked to me about his job yesterday. That's it. எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க? சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவுதாங்க ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கண்டிப்பா இனிமே குழம்பாதீங்க. ஸ்பீக் அண்ட் டாக் யூஸ் பண்ணி பேசி பாருங்க, உங்களுக்கு இதுக்கு மேல குழப்பமே வராது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புரிஞ்சு கத்துக்கோங்க. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.